வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு இந்த செஷன்ல அரசியல்வாதிகளிடமிருந்து எல்ஐசி ஏஜென்ட்கள் கற்க வேண்டிய 5 கேரக்டர் குணங்கள், அரசியல்வாதிகிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய 5 குணங்கள், குறிப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கள் கத்துக்க வேண்டிய குணங்கள். இதுல ஃபர்ஸ்ட் நாம சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நாம தெளிவுபடுத்தலாம். என்ன அப்படின்னா, வாட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக், குணங்கள். சார் குணங்கள்னா என்னங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இருக்கணும் சார், இப்படி இருக்கணும், அதெல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்ல பாருங்க. கேரக்டரிஸ்டிக் குணங்கள் அப்படின்னா என்னன்னா, இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்துறதுங்க, அல்லது உங்களை இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்துறது எது தெரியுமா? இந்த கேரக்டரிஸ்டிக் தான். என்னது சார்? சிலர் நிறைய பேசுவாங்க, பேசியே காலி பண்ணிடுவாங்க. அது அவங்களோட கேரக்டர். பேசவே மாட்டாங்க, காரியம் சாதிப்பாங்க. அரசியல்வாதி கிட்ட இதெல்லாம் இருக்கு. பேசாமையே 5 வருஷம் சென்ட்ரல் ஆண்டவர்கள் உண்டு. அழகா கவிதையா பேசி பல வருஷங்கள் 20 வருஷம் ஆண்டவர்கள் உண்டு. அதாவது அரசியல்வாதிகள் உண்டு, ஜெயிச்சவங்க உண்டு. அது அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக். இதுக்கு பேர் தான் கேரக்டர். அப்படின்னு என்னங்க? உங்களை இன்னொருத்தங்க கிட்ட இருந்து தனியா பிரிச்சு காமிக்குது பாத்தீங்களா? அதுதான் கேரக்டர். தனித்தன்மை, பர்சனாலிட்டி, ஆளுமை, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இதுக்கு பேர் என்ன? குணங்கள் தமிழ்ல. சரி சார், இது சொல்றீங்களே, இதை மாத்திக்கலாமா சார்? நீங்க அரசியல்வாதி கிட்ட இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஆமா, எங்கிட்ட அப்படி இல்ல, என்ன அதை மாத்திக்கலாமா? என்னோட கேரக்டர் மாத்தலாமா? ஸ்கில்ல மாத்தலாம். ஸ்கில்னா என்னங்க? கம்ப்யூட்டர் படிக்கிறது, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றது, இங்கிலீஷ் படிக்கிறது, இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் ஸ்கில்லு. அதை வளர்த்துக்கலாம், மாத்திக்கலாம். குணங்களை மாத்த முடியுமா? மாத்தலாம். நண்பர்களே, இந்த நான் இப்போ உங்ககிட்ட அடுத்த ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் சொல்ல போற எல்லா விஷயங்களையும் நான் எடுக்கல. நான் நிறைய இந்த 2 நாளா நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய அந்த ஆர்டிகல்ஸ், இதுல இருந்து தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல எல்லாமே என்ன சொல்லியிருக்கான்னா, ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு கேரக்டரை நீங்க ஸ்டடி பண்ணி அதை நீங்க கத்துக்கிட்டு மாத்திக்கலாம். உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா அவங்கள மாதிரியே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அப்ப கேரக்டர்னா என்னங்க? இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்துறது. உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்துறது எதுங்க? கேரக்டர் தான். பேசுறது, பேசாமையே இருக்கிறது, எதை சொன்னாலும் கண்டுக்காம இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் கேரக்டர். அப்ப கேரக்டர்ங்கிறது பர்சனாலிட்டி அல்லது கேரக்டரிஸ்டிக், குணங்கள், தனித்தன்மை, சிறப்புத்தன்மை, என்ன வேணாலும் வச்சுக்கங்க. இதையே மாத்தலாம். அதை மாத்தறதுக்கு ஒண்ணு வேணா சின்ன சின்ன ஹேபிட்டு, சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், சின்ன சின்ன செயல்முறைகளை மாத்திட்டா நாமளும் அந்த கேரக்டர், அவங்க கேரக்டர் மாதிரியே மாத்திரலாம். இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நாம பேச போறோம். சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டீஷியன். ஏன் சார் பொலிட்டீஷியனோட கேரக்டர் எடுத்துக்கிறோம்? நண்பர்களே, அவங்க தான் லீடர்ஸ், ரியல் லீடர்ஸா இருக்கிறாங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவங்க தான் தலைவர்கள். அடுத்த வருஷம் அல்லது அடுத்த அந்த பீரியட் வரைக்கும் அவங்க தான் தலைவர். அப்போ அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தா அதெல்லாம் விடுங்க, நம்மளோட நோக்கம் அதல்ல. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு தனித்தன்மை இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு அதை நாம கத்துக்க முடியுமா? நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா? எல்ஐசி ஏஜென்ட்கள் பாலிட்டிக்ஸியன், அதாவது அரசியல்வாதி கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமான்னு பாக்குறோம். அதுல டாப் 5 மட்டும் எடுத்திருக்கேன் நான். நிறைய கேரக்டர் இருக்குங்க, பெரிய புக் எழுதுனவங்க இருக்காங்க ஒவ்வொருத்தங்களை பத்தியும். ஆனா நாம் என்ன பண்ண போறோம்? டாப் 5 கேரக்டர்ஸை, எல்ஐசி ஏஜென்ட்களுக்கு மட்டும் சூட் ஆகிற கேரக்டர்ஸை எடுத்துட்டு அதை வரிசையா இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நீங்க சொல்லலாம் சார், பொலிட்டிக்கலுக்கும் அல்லது ஒரு அரசியல்வாதிக்கும் பிசினஸ் மேனுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, நண்பர்களே, நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, 99% பாலிடிக்ஸ் லீடர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பிசினஸ் மேனுங்களுக்கும் ஒற்றுமை இருக்குது. அவங்களுடைய கேரக்டரும் இவங்களுடைய கேரக்டரும் ரெண்டும் 99% ஒத்து போகும். எப்படி தெரியுங்களா? இந்த ரெண்டுலயுமே 0ல இருந்து ஹீரோ ஆனவங்க அதிகம். சார், சாதாரண பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தவே நிறுவனவர் இந்தியாவில் இருக்கிறார். அவர் ஒரு பிசினஸ் மேன். சாதாரண கடையில டீ வித்துட்டு இருந்தவர் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய லீடரா வந்திருக்கிறார். அவரும் இருக்கிறார். அப்போ பொலிட்டீஷியனுக்கும் பிசினஸ் மேனுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அப்படின்னா 0ல இருந்து ஹீரோ ஆனவங்க அதிகம். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயம், எப்படி இந்த 0ல இருந்து ஹீரோ ஆனாங்களோ அதே மாதிரி
எந்த விதமான ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே வந்தவங்க உண்டு. பிசினஸ்லயும் உண்டு, பாலிடிக்ஸ்லயும் உண்டு, சோசியல் மீடியாவே வச்சு அடிச்சு காலி பண்ணாலும் உண்டு. ஹார்ட் ஒர்க் சார். போஸ்ட் ஓட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு தலைமை பதவி வரைக்கும் வந்த ஆளுங்க பாலிடிக்ஸ்ல உண்டு, இண்டஸ்ட்ரியிலையும் உண்டு, பிசினஸ்லயும் உண்டு. சாதாரண பொட்டலம் அடிச்சுட்டு இருந்தவர் 35 கடைக்கு 100 கடைக்கு 200 ஷோரூமுக்கு தலைவராக இருக்கிற காலம் உண்டு. ஸோ இதுதான் பிசினஸ் மேனுக்கும் அந்த பாலிட்டிஷியனுக்கும் இருக்கிற உறவு. இப்ப அந்த பாலிட்டிஷியனுகிட்ட இருந்து ஒரு டாப் 5 கேரக்டரை நாம பிரிச்சு எடுக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது புரிஞ்சுதா? பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு அந்த லீடருக்கு இருக்கிற கேரக்டரை நம்ம பார்க்க போறோம். அந்த கேரக்டர்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு மேட்ச் ஆகிற 5 டாப் கேரக்டர்கள் எடுத்துக்க போறோம். கேரக்டர்னா நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களை இன்னொருத்தங்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்குது பாத்தீங்களா, அதுதான் கேரக்டர். அந்த கேரக்டரை இன்னொருத்தர் நல்ல கேரக்டரோட நாம கம்பேர் பண்ணி அந்த நல்ல கேரக்டர் நல்லா இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க மாத்திக்கலாம். ஆமா, கேரக்டர் மாத்த முடியும். சின்ன சின்ன பழக்க வழக்கத்தை மாத்துறதன் மூலமாக உங்களுடைய கேரக்டரை நீங்க மாத்திக்கலாம் தலைவரா. இதுதான் விஷயம். இப்ப நாம போறோம். நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்கை டாப் 5ல இருந்து 5ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 5ங்கிறது நான் சொன்ன டாப்ல கீழ் இருக்கிற பொசிஷன். 1வது பொசிஷன் தான் சூப்பர். அந்த கேரக்டர் வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க, வெளியே போயிடாதீங்க. அந்த 5வது நான் ஆரம்பிக்கிறேன், 4 ஆரம்பிப்பேன், 3, 2, 1. அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான் இருக்கிறதுலயே சூப்பரான கேரக்டர். எக்ஸ்ட்ரா ஒரு போனஸும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. அப்படி ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டீங்க. எல்லாருமே விமர்சனம் பண்றோம், திட்டுறோம், பேசுறோம். ஆனா அவங்களுடைய அந்த கேரக்டரை யாரும் ஸ்டடி பண்ணல. இன்னைக்கு நாம எல்ஐசி ஏஜென்ட்களுக்காக நம்ம டீமுக்காக இதை கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர், அதாவது 5வது கேரக்டர். நான் சொல்றது மேல இருந்து வரேன். 5வது கேரக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு அரசியல் கட்சி வெற்றி கூட்டணியை அமைச்சிருவான் சார். எப்படி? ஒரு அரசியல்வாதி, ஒரு தேர்ந்த ஒரு வின்னர் முதல்ல செம்மையான கூட்டணி அனுப்புவாங்க சார். போட்டோ வச்சு கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது, நான் ஒரு காமன் போட்டோ தான் போட்டிருக்கேன். அப்போ வெற்றி கூட்டணி அமைத்திருங்கள். எதுக்கு சார்? எங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தங்கிட்ட இருக்காது, அதே மாதிரி எங்கிட்ட இல்லாத விஷயம் இன்னொருத்தங்கிட்ட இருக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்தோம்னா என்ன ஆகும்? எனக்கு ஒரு பிளஸ், அங்கிருந்து ஒரு பிளஸ், 10 பேர் சேர்ந்தோம்னா 10 பிளஸ். இதுதான் கூட்டணியோட ரகசியம். எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம், கூட்டணியா ஜெயிப்போம். கூட்டணி தான் பலம், கூட்டணி தான் ஸ்ட்ராங். அப்ப எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு எப்படி சார் கூட்டணி அமைக்கிறது? இந்த கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிற கேரக்டரை நான் எப்படி சார் மாத்திக்கிறது அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு வர பாருங்க. நீங்க கூட்டணி அமைங்க உங்க ஃபேமிலி கூட, உங்க பிசினஸ்க்கு. எப்படி சார்? ஒய்ஃப் இருந்தா, அது லேடி இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட கூட்டணி சேர்த்திங்க. ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணீங்கன்னா ஒய்ஃபை கூட்டணி சேர்த்திங்க. கூட்டணி சேர்த்தாம நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க கடவுள். ஆனா கூட்டணி சேர்த்துனீங்கன்னா ஜெயிக்கிறது பல மடங்கு ஜாஸ்தியாகும். யாரெல்லாம் உங்க வீட்டுக்கார அம்மாவை கூட்டணி சேர்த்து இருக்கீங்களோ நீங்க ஜெயிக்கிறது உறுதி. எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி எல்லாம் சுஜிபி சார், அடிச்சு கலப்பலாம். சேர்த்துட்டு சேர்த்தாம ஜெயிக்கலாமா? ஜெயிக்கலாம், கஷ்டம் சார். ஃபேமிலி அப்படின்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, அப்பா அம்மா, மாமனார் மாமியா, அண்ணன் தம்பிகளை கூட்டணி சேர்த்துங்க. கூட்டணி சேர்த்துக்கிறதுனா என்னங்க? தலைவரே ஹெல்ப் கேளுங்க. நீங்க கம்பெனியில் ஒர்க் பண்றியா மாமா, அல்லது மாமனார் கிட்ட சொல்லுங்க, சார் ஐயா உங்ககிட்ட கம்பெனியில் ஒர்க் பண்றீங்களா, அங்கிருந்து ஒரு 10 பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க, கோழிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க, சொந்த பந்தத்தை எல்லாம் பேசி கொடுக்க சொல்லுங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொல்லுங்க. யுவர் ஃபேமிலியே கூட்டணி சேர்த்திங்க. எப்படி அரசியல்வாதி கூட்டணி சேர்த்திட்டு பெருசா ஜெயிக்கிறானோ, அவங்கிட்ட இல்லாததை இன்னொரு இடத்துங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறானோ, அதே மாதிரி உங்களுக்கு 10 பேர் தெரியும், உங்க மாமனாருக்கு 10 பேர் தெரியும், உங்க அப்பாவுக்கு தெரியும், உங்க ஒய்ஃபுக்குன்னு 10 பேர் இருப்பாங்க, உங்க அண்ணனுக்கு இருப்பாங்க, தம்பிக்கு இருப்பாங்க. கூட்டணி சேர்த்திக்கிங்க. எந்த விதமான தயவுதாட்சணையும் பார்க்காதீங்க. கூட்டணியில கர்வம் எல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சீட்டும் கூட கொடுக்காம ஒரு கூட்டணி சேர்த்துக்குவாங்க. ஏதாவது ஒரு ஆசை காட்டி கொடுத்துக்குவாங்க. என்னவோ ஒன்று பண்ணுங்க சார், என்னவோ ஒன்று ஜெயிக்கணும். அப்போ கூட்டணி சேர்த்துக்குங்க. யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டணி சேர்த்துக்குங்க. நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க. பக்கத்து மாநிலத்துல சேர்த்துக்கிறான் கூட்டணி, டெல்லியில சேர்த்துக்கிறான் சார் கூட்டணி. இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அங்கிருந்து வர்றான் பிரச்சாரத்துக்கு, தமிழே பேச தெரியாது பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க. அதுதான் கூட்டணி. புரியுதுங்களா? எதுக்கு கூட்டணியே சேர்ந்துலன்னு தெரிஞ்சவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கும், நமக்கு தெரியல. அதே மாதிரிதான் உங்க நண்பர்கள் எந்த லெவல் இருந்தாலும் அவரு கூட ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க.
அவர்கிட்ட சொல்லுங்க, சார் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் கொடு, உங்க கம்பெனில எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, உங்க ஹெச்ஆர் மேனேஜர் இன்ட்ரோடியூஸ் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடு, கேளுங்க. கூட்டணி ஏன்னா அவர் தெரியாது உங்களுக்கு, அது அவருக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கலாம், அவருக்கு ஒரு பெனிஃபிட் கொடுங்க, சேர்த்துக்குங்க. யுவர் பிசினஸ் சேர்த்துக்குங்க. நண்பர்களே, பிசினஸ் சேர்த்துக்கிறது அப்படின்னா ஒரு அருமையான எக்ஸாம்பிள் எங்களுடைய SSKMK டீம். நாங்க எல்லாரும் சேம் பிசினஸ் பண்றோம், டெய்லியும் காலையில பேசுறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல, கூட்டணி ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம். கூட்டணிக்குள்ள என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கிறோம், எப்படி நம்ம கூட்டணி ஜெயிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். நீங்களும் உங்க சக முகவர்கள் கிட்ட ஒரு கூட்டணி வச்சுக்கங்க, அப்டேட் ஆயிக்குங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுப்பாரு, அவருக்கு தெரியாத நீங்க சொல்லிக் கொடுங்க. இதுதான் கூட்டணி. அரசியல்வாதிகள் எப்படி கூட்டணி வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி உங்க ஃபேமிலியில கூட்டணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டணி வச்சுக்கோங்க, உங்க பிசினஸ் கொலீக்ஸ் கூட கூட்டணி வச்சுட்டீங்கன்னா உங்க கூட்டணி, உங்க டீம், உங்களுடைய அணி ஜெயிச்சே தீரும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. 5வது பாயிண்ட் முடிஞ்சது. 4வது பாயிண்ட் போறேன். சார் பணம் கொடுங்க சார், பணம் கொடுங்க சார்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஊடா போய் கஸ்டமருக்கு கொடுக்கறது இல்லை. பணம் செலவு செய்யுங்கள். ஏன் எந்த அரசியல்வாதியாவது நீங்க பாத்துருக்கீங்களா? பயங்கரமான கஞ்சம் சார், 1 ரூபா கூட எடுக்க மாட்டான் சார், நம்ம கிட்ட இருந்து காசு வாங்க சார், இல்ல தண்ணியாட செலவு பண்ணுவான் சார், தண்ணியாட்ட செலவு பண்ணுவான். தப்பா நினைச்சுக்காதீங்க, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுப்பான். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறதுங்கிறது தான் அரசியல்வாதிகளோட ஒரு கேரக்டர். இதை நீங்க வேற ஏதாவது தப்பா நினைச்சு கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இன்வெஸ்ட் சம்திங். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்கள் அங்கிருந்து என்ன கத்துக்கணும்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த பழக்கத்துல இருந்து ஏதோ ஒன்று கொடுக்கணும் சார். எல்லாமே எனக்கு தான் வேணும்னு நினைக்க கூடாது. ஏதாவது ஒரு செலவு நீங்க செய்யணும். திஸ் இஸ் அ பிசினஸ். இது இன்வெஸ்ட் பண்ணாம பண்ண முடியாது. மைண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, கடைசியா மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கணும். உங்களால டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அறிவு இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா பணத்தை நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். கட்டாயம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லா அரசியல்வாதிகளும் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், கொலுசு கொடுத்து ஜெயிக்கிறவங்க இருக்காங்க, டோக்கன் கொடுத்து ஜெயிச்சவங்க இருக்காங்க, பிரியாணி கொடுத்து ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க, பாட்டில் கொடுத்து ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அதுல எந்த விதமான வஞ்சகமும் வச்சுக்க மாட்டான் அரசியல்வாதி. அதே மாதிரி நான் சொல்றேன், நீங்களும் ஒரு செலிப்ரேட் பண்ணுங்க. ஒரு நியூ இயர் வருதா சார், உங்க கஸ்டமர் 4 கஸ்டமர் இருந்தாலும் சரி, 40 இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் சரி, ஒரு கீ செயினாவது, கீ செயின் மொத்தம் ஒரு 5000 ரூபாய் செலவாகும், 50 ரூபாய் ஒரு காலண்டர் அடிச்சு கொடுங்க. இதுதான் அரசியல்வாதியோட கேரக்டர். என்னது? சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறது. ஒரு சின்னதா ஒரு வீட்டுல விசேஷம், ஒண்ணு இல்லைங்க, ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்டும் 1 கிலோ காரம் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு கொடுத்து, அந்த குழந்தைக்கோ அல்லது புதுமண தம்பதிக்கோ ஒரு பிரெக்னெண்டா இருந்தா அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துங்க, அல்லது அந்த ஃபேமிலி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு உறுதி. 500 ரூபாய் செலவுன்னா 50,000 ரூபாய் வரும். திஸ் இஸ் அ கால்குலேஷன். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுக்கிறது, இது அரசியல்வாதிக்கு செய்யறாங்க. 250 ரூபாய் கொடுக்குறான் சார், அடுத்த 5 வருஷம் உட்காந்துருக்காங்க சார் ஆட்சியில. எஸ் நடக்குது, நான் தப்பா சொல்ல, தப்பா நினைக்கல. அதுக்கு ஈக்குவலா நீங்க ஒரு தப்பு பண்ணுங்கன்னு நான் சொல்ல, செலவு பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்க தொழிலுக்கு செலவு பண்ணுங்க, ஏமாத்திரக்கு செலவு பண்றதுல கொஞ்சமாவது செலவு பண்ணணும். கஸ்டமர் மீட் சார், கஸ்டமர் மீட்டுக்கு போங்க, ஒன்னா ஒரு கஸ்டமர் லஞ்ச் கூப்பிடுங்க, டின்னர் கூப்பிடுங்க. அவர் என்ன ஒரு பாலிசி வச்சிருக்கு சார், ப்ராஸ்பெக்ட் இருப்பார், ஒரு நல்ல இடத்துல இருப்பார், கூப்பிட்டு கடைசியில் போகும்போது ஒரு சின்ன கிஃப்டா கொடுத்துட்டு, சார் ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் சார், கம்பெனியில் நான் வர்றேன், ஒரு MD கிட்ட மட்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சார், உங்க மீட்டிங்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சார், கொலீக்ஸ் ஒரு 4 பேருக்கு நம்பர் கொடுங்க சார், கேட்கலாம். ஏதோ ஒன்று கொடுத்தா தான் சார் வரும். நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், எனக்கு நிறைய வரணும்னா உலகத்துல அப்படி ஒரு மெத்தட் இல்லை. அரசியல்வாதி மாற சின்னதை போட்டு பெருசு எடுக்கணும்னா ஏதாவது ஒரு செலவு பண்ணுங்க. நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுங்க. சோசியல் ஆக்டிவிட்டி சார், மெடிக்கல் கேம்ப்லாம் வெரி வெரி ஈஸி. பார்த்தா தெரியும், பெரிய காஸ்ட்லியா எதுவுமே இல்லை. லோக்கல்ல இருக்கிற ஒரு டாக்டர் போய் பாருங்க சார், நான் எங்க ஏரியாவில், எங்க நகர்ல அல்லது எங்க ஊர்ல இப்படி ஒரு சின்னதா கேம்ப் பண்ணியிருக்கோம் சார், நான் எல்லாத்துக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன், ஒரு 10-200 பேர் வருவாங்க சார், எப்படி இருந்தாலும் அதுல ஒரு 50 பேருக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், உங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துலாம் சார், வாங்கிக்கலாம் சார். தாராளமா மெடிக்கல் ஃப்ரீயா வருவார் சார், அவரே எல்லாம் கொண்டு வந்துருவார், நீங்க எதுவுமே பண்ண வேணாம், அவரே எல்லாம் பண்ணுவார். முன்னால் நின்று பண்ணுங்க. சோசியல் ஆக்டிவிட்டி, மெடிக்கல் கேம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுங்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். நண்பர்களே, எப்பவுமே என்ன அப்படின்னா, லோக்கல் ஃபங்க்ஷனும் இந்த மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயத்துக்கு கொண்டு வரும். கொஞ்சம் செலவாகும், ஒரு 2000 ரூபாய் செலவாகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பண்ணுங்க, பணம் செலவு செய்யுங்க. கேரக்டர் 4வது. அடுத்தது 3வது, விமர்சனங்களை கண்டுகொள்ளாதீங்க சார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் கேவலப்படுத்து,
பூரா அன்னைக்கு டிவியில பூரா அவன் பேரவே சொல்லுவான், கவலையே விட மாட்டான். இந்தியாவே பேசும், கவலைப்பட மாட்டான். சோசியல் மீடியாவில் காலி பண்ணுவானுங்க, மீன் போட்டே கொள்ளுவானுங்க. எப்பவோ பேசுன வீடியோ வச்சு பேக்ரவுண்ட்ல வேற வாய்ஸ் போடுவான். நடிகர்கள் வச்சுட்டு காமெடி பண்ணுவானுங்க, எல்லாம் பண்ணுவா. என்ன வேணாலும் பண்ணு, கண்டுக்க மாட்டேன். இது அவங்ககிட்ட இருக்கிற மூணாவது மிகப்பெரிய பலமான கேரக்டர். என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்வேன். நார்த் இந்தியாவில இருந்து ஒரு தலைவரே 10 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. இங்க இருக்கிறவங்க பூரா விமர்சனம் பண்ணி அவனை ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு விமர்சனங்கள் நமக்கு வரும்போது, ஒரு கஸ்டமர்கிட்ட போறீங்க, ஏதாவது ஒரு தப்பான விமர்சனம், ஒரு ஃபேமிலியில தப்பான விமர்சனம் வருதுன்னா நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி சீரியஸ். விமர்சனத்துல எப்பவுமே கண்டுக்காதீங்க. எப்படி எடுக்கணும் தெரியுமா? அவன் வேலை அது, அதை பண்றான், ஏன் வேலை இது, நான் பண்றேன். எதையுமே கண்டுக்காதீங்க. அரசியல்வாதி கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வின்னிங் கேரக்டர், என்ன விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்க மாட்டான் சார். நேரடியா மைக் நீட்டி கேட்டாங்க கூட சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படி இருந்தாலும் சும்மா அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுவான், சம்பந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்லுவான். அதுதான் விமர்சனங்களை கண்டுகொள்ளாம இருக்கிறது. எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு அங்கிருந்து கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் அக்செப்ட் ரிஜெக்ஷன். என்ன வேணாலும் திட்டு சார்வேன், திட்டுக்கல்ல இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. வேணாம்பா, என்னங்க இத்தனை தடவை கேட்கறீங்கப்பா, சும்மா சும்மா நொய் நொய்னு பேசாதீங்கப்பா, இந்த எல்ஐசி ஏஜென்ட்டுக்குள்ள இதுதான்ப்பா, என்ன வேணாலும் நீ சொல்லிக்கியா, நான் அதை கண்டுக்க மாட்டேன், ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்குவேன். என்ன எல்ஐசி ஏஜென்ட்ங்கிறது நான் அவனுக்கு சொன்னதே பெரிய விஷயம். 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவான், ஐயோ அந்த ஆள் வந்தானா பட்டாசு கலப்பான் சார், உயர் எடுப்பான் சார். ஆனா ஒரு மறைமுகமா என்ன பண்றாருங்க, உங்களுக்கு அவரு விளம்பரம் பண்றார். சாரி, அப்படின்னா ரிஜெக்ட் பண்றான்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை எல்ஐசி ஏஜென்ட் அவர் 10 பேர்த்துக்கிட்டையாவது வாரத்துக்கு சொல்லுவார். சொந்தக்காரன் மந்தக்காரன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவார், ஐயப்பா இளங்கோகிட்ட போன் பண்ணிடாதீங்கப்பா, அவர் எல்ஐசி பாலிசி கேட்கிறாரு, நம்மளை உயிர் எடுத்தாரும்பா. அப்ப நான் எல்ஐசி ஏஜென்ட்ங்கிறத அவர் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டார். இதுதான் அக்செப்ட் பண்ணிக்கங்க, ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கங்கிறது. அதைத்தான் சார் அரசியல்வாதி பண்ணுவான். என்னை பத்தி பேசுறியா திட்டுறியா, வெரி குட், நல்லா பேசினா கூட 10 பேர் என்னை பார்க்க மாட்டான். கெட்டதா பேசினீங்கன்னா 100 பேர் என்னை பார்ப்பான்டாம்பா. அப்ப அவனுக்காக அவன் தான் விளம்பரம் பண்றான், இவன் ஜாலியா இருப்பான். என்ன கழுவி ஊத்துனீங்கனாலும் கண்டுக்க மாட்டான். நம்மளும் என்ன வேணாலும் எவன் வேணாலும் சொல்லிக்கணும் சார். ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கங்க. சத்தமா பேசுனா அல்லது கேவலமா பேசுனா அல்லது தப்பா பேசுனா கண்டுக்கவே கண்டாங்காதுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் கம்பேர் அதர் பிசினஸ். நான் நிறைய இடத்துல கொஞ்சம் கேட்டு பார்ப்பான், 10 பேருக்கு கேட்பான், 20 பேருக்கு கேட்பான். அதுக்கப்புறம் அம்மா அப்பா மாமா மச்சான்ல என்னங்க இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு கேட்டுருக்கிறீங்க, அவர் போன் பண்ணி என்னை உங்ககிட்ட ஒரு மாதிரி கேவலமா பேசுனாருங்க, நீங்க தான் மெசேஜ் போட்டு இருக்கீங்களாமா, கூப்பிட்டே இருக்கீங்களாமா, அவர் ரொம்ப இது பண்ணாரு, என்னங்க இதெல்லாம் ஒரு பொழப்பாங்கிறாரு அப்படின்னாருன்னா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய டைம்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பலவீனம் உடனே வேற பிசினஸ்க்கு மாறிடுவான். ஐயோ எல்ஐசி பாலிசி விற்கவே மாட்டேங்குதுங்க, இது ரொம்ப டஃப்ங்க, இது ஒரு கேவலமான வேலைங்கிட்டு ரியல் எஸ்டேட் பயங்கரமா இருக்குதுன்ட்டு அங்க போயிடுவான், எம்எல்எம்க்கு போயிடுவான், இல்லைன்னா வேலைக்கு போயிடுவான். இதை மாத்தாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ஆயிட்டீங்கன்னா ரிஜெக்ஷனை கண்டு விடாதீங்க. ஒன்ன மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க, ஒரு அரசியல்வாதி எவ்வளவு கேவலப்படுறான், எத்தனை பேர் கழுவி கழுவி ஊத்துறான், அதை விட உங்களை யாராவது பேசாங்களா சார்? உண்மையாலுமே சில விமர்சனங்கள் எல்லாம் படிச்சுன்னா சூசைட் பண்ணிக்கலாமான்னு இருக்கவன் நான் நினைப்பேன், எப்படி இப்படி எல்லாம் பண்றேன், கண்டுக்கவே மாட்டான். ஏன்? ரிஜெக்ஷன் தான் அவனை ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அவனை பத்தி எல்லாரும் பேச 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 பேசத்தான் வளர்றான். உங்களையும் உங்க வீட்டுல ஆரம்பிப்பாங்க, பக்கத்து தெருவில் ஆரம்பிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிப்பாங்க. என்னங்க இப்படி போட்டு கேட்குறீங்க, இத்தனை தடவை கேட்குறீங்க, போன் எடுக்க மாட்டான், அவாய்ட் பண்ணுவான், வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். டோன்ட் வரி, பக்காவா போங்க. ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணிடாதீங்க, இது சரியில்லைன்னு வேற பிசினஸுக்கு போயிடாதீங்க. வளர்ற போது வேற பிசினஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். அப்ப அரசியல்வாதிக்கு மாதிரி என்ன பண்ணணுங்க, விமர்சனங்களை கண்டுக்காம அடிச்சு பட்டாசு கிளப்பிட்டு நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கணும். அடுத்தது வெற்றி மட்டுமே குறிக்கோள். ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. உங்க ஊர் தொகுதியில் எவ்வளவு எனக்கு தெரியாது. நான் இருந்த எங்க ஊர் தொகுதியில கிட்டத்தட்ட 30 பேர், 3 மிஷின் இருக்கு சார். உங்களுக்கு தெரியும் 10 லட்சம் ஓட்டு இருக்கு, 8 லட்சத்துக்கு 10 லட்சம் ஓட்டு இருக்கு. 40 பேர் நிக்கிறான். அந்த முதல் இருக்கிற 5 பேர் கட்சிக்காரன், அவனை விடுங்க, 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வாங்குவான். அந்த கீழே இருக்கிறவன் 25வது இடத்துல 35வது இருக்கிற எனக்கு தெரிஞ்சு 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட வாங்க மாட்டான். ஏன் சார்? ஒரு லாஜிக் வேணாமா? 10 லட்சம் ஓட்டு 6 லட்சம் ஓட்டு வாங்கி ஒருத்தன் ஜெயிக்கிறான், இவன் 300 ஓட்டு வாங்குறான். என்ன ஐடியாவில் நிக்கிறான் இவன்?
நான் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சார் ஒரு லோக்கல் எலெக்ஷன், ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்னா பரவாயில்ல 1000 ஓட்டு இருக்குதுங்க, ஒரு 500 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம், நிக்கலாம். அட ராஜா 7 லட்சம் ஓட்டு இருக்குது, உனக்கு யாரையுமே தெரியாது, உங்க ஊர்லயே தெரியாது, அவன் மைக் பிடிச்சி பேசிட்டு போறான் சார். ஒரு லைட் எரியுது, ஒரே ஒரு ஜெனரேட்டர் ஓடுது, அந்த டெம்போ ஓட்டர் கொடுத்துருக்கிறாரு, 2 பேருமே 2 மாசம் வெயில்ல தெரியுறான். உங்களுக்கு புரியுதா? ஆப்போசிட்ல மிகப்பெரிய கட்சிக்காரன் நிக்கிறான், அவன் 5 லட்சம் ஓட்டு வாங்குவான், இவன் 500 ஓட்டு தான் வாங்குறான். அவனும் ரோட்ல இறங்கி வேலை செய்யறான். அவனுடைய நோக்கம் வெற்றி அல்ல. இதேதான் இந்த கேரக்டர். அவன் ஜெயிக்கும்னு நினைக்க மாட்டான் சார். அவனுக்கும் தெரியும் சார் ஜெயிக்க மாட்டோம்னு. ஜெயிக்கிறது அந்த 5 லட்சம் ஓட்டு வாங்குறவன் தான். 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்கிறவனுக்கும் நான் சொல்லுவேன், இல்ல பயங்கரமா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னு. இந்த 29வது இடத்துல ஆட்டோவில் அம்மிக்கல்ல எல்லாம் நிக்கிறான். அவன் என்ன தைரியத்தில் நிக்கிறான் தெரியுமா? அதுதான் அரசியல்வாதியோட செம்மையான கேரக்டருங்க. இந்த கேரக்டர் நம்ம வளர்த்திக்கணும். என்ன தெரியுமா? அவனுக்கு நோக்கம் இந்த டாப்லாம் கிடையாது, டிஓடி. எஸ், நானும் டிஓடின்னு இறங்குறேங்கிறான். அவனை கேட்டீன் அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? யோ, நீ என்ன பேசிட்டே தானே தெரியுற, என்னைக்காச்சும் ஒரு நாள் பந்தயத்துக்கு வந்திருக்கிறியா? நான் நிக்கிறேன்டா பந்தயத்துல. 6 லட்சம் ஓட்டு வாங்குறவங்கிட்ட நான் நிக்கிறேன் ஆப்போசிட்ல. டிஓடி டெய்லி பண்றான், வாரத்துக்கு ஒரு டிஓடி பண்றவங்க, நானும் பண்ணுவேன், நானும் இறங்குறேன். ஓடுறக்க ஆரம்பிக்கிறான். அவன் இறங்கி வந்து லைன்ல நின்றுட்டான் சார். நாம வேடிக்கை பார்த்துட்டே தான் நிக்கிறோம். அதனால நண்பர்களா, எல்ஐசி ஏஜென்ட்கள் கஷ்டம், இந்த பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் தெரியுமா? வெற்றி மட்டுமே நோக்கம் இல்லை, அதை அன்னைக்கு பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி தான் வெற்றி. ஆனா இந்த 40 நாள், இந்த 60 நாள் நானும் கேண்டிடேட்டுங்க, நானும் போட்டி போடுறேங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தொகுதி பூரா இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா வாக்குச்சாவடிலையும் என்ற பேர் எழுதி ஒட்டி இருக்குதுங்க. இதுதான் சார் அவன் குறிக்கோள். வெற்றி மட்டும் கிடையாது, ஃபுல் எப்பவே நம்பிக்கை இருக்கான் சார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்பற நீ நிக்கிறேன், அவன் நிக்கிறான் பாத்தியா, நான் நிக்கிறேன்டாங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அப்படி நாம சாதிக்கணும். நாம ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறதுல 2வது வெற்றி மட்டுமே என்ற குறிக்கோள்ல நானும் பந்தயத்தில் இருந்தேன். இந்த வருடம் டிஓடிங்கிற பேர்ல நானும் இருந்தேன் சார். ஆமா சார், சார் நானும் பண்றேன் சார், பேர் எழுதிக்குவாங்க. உங்க தலைவர்கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க, சார் நான் டிஓடி பண்றேன் சார். டிஓடிக்கு எத்தனை சைபர்னு தெரியலன்னா பரவாயில்ல சொல்லு, சொன்னீங்கன்னா நீ ஒரு நாளைக்கு கண்டிப்பா டிஓடி வந்துருவேன். ஏன்? இறங்கி லைன்ல நின்னாச்சு. நான் இன்னைக்கு ஓடலினால் நாளைக்கு ஓடுவேன், நாளானைக்கு ஓடுவேன், அடுத்த வருஷம் ஓடுவேன், 10 வருஷம் கழிச்சு அது ஓடுவேன். நான் ஓடவே மாட்டேன்னு மேல நின்று இருந்தீங்கன்னா சாகு வரைக்கும் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 2வது குறிக்கோள் மிக மிக முக்கியமான கேரக்டர். அவனது வெற்றி மட்டுமே குறிக்கோள்ல எப்பொழுதும் நம்பிக்கை இருப்பான். எவ்ரிடே குரோத் காமிப்பான் சார். சார் போன வருஷம் 500 ஓட்டு, அடுத்த தலைமுறை அடுத்த ஏதாவது ஒரு எலெக்ஷன் வந்து நிற்பான் 600 ஓட்டு. அந்த குப்புசாமிங்கிறவன் அட்லீஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகும். யாரோ ஒரு குப்புசாமி நிக்கிறாம, எவனோ தெரியாம இன்னொரு குத்துசாமிக்கு இன்னொரு உப்புசாமி போட்டுருவான். அப்போ இதுதான் பிசினஸ். எல்ஐசி ஏஜென்ட்கள் அப்படித்தான். போன வருஷம் நான் 40 பாலிசி பண்ணேன், இந்த வருஷம் 41 பாலிசி பண்ணுவேன். போன வருஷம் 25 லட்சம், இந்த வருஷம் 25 லட்சம் பண்ணுவேன். தட் இஸ் a growth. எவ்ரிடே growthங்கிறது இதுதான். அடுத்தது லாங் டேர்ம் கோல்னு வச்சிருப்பான் சார் அவன். அப்படின்னு என்ன சார், உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் நான் இறங்கி 300 ஓட்டு வாங்குறதான் தெரியுது, எண்ணி வச்சுங்க 10 வருஷம் கழிச்சு நான் இந்த எம்பி ஆவேன்பா. ஆமா, குரோத் ஆகிட்டே இருப்பான். ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ண வந்துட்டே தான் இருப்பான். வந்துட்டு இருக்க நிறைய கம்பெனிகள் வந்து நிறைய நாளுக்கு வந்திருக்காங்களே. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால எங்க இருந்தாருன்னே தெரியல, இன்னைக்கு வந்தாரு அடிச்சு கிளப்புறாரு. ஒரே ஒரு ஆள் இருக்குது சார், எல்லா மேடையிலையும் பேசுறாரு சார், அவரு தான் பொருளாளர், அவர் தான் செயலாளர், அவர் தான் எல்லாமே. குரோத் ஆகிட்டே இருக்கானே. 3% இருந்தா 8% இருந்தா நாளைக்கு 16% ஆகலாம். புரியுதுங்களா? எங்க இருந்துச்சுன்னே தெரியல ஒரு கட்சி, இன்னைக்கு மேல 15% வருங்கிறான். புரியுதுங்களா? போன முறையில அதுக்கு முந்தின வருஷம் அடி அத்தனை ஸ்வைப்பு, ஒரு சீட் இல்ல. இந்த வருஷம் அப்படி அடிச்சுட்டு வர்றாங்க. இதுதான் லாங் டேர்ம் கோல். எனக்கு கோல் இன்னைக்கு இல்லை, அங்க நிக்கிறவன் இன்னைக்கு போராடுறவனை எல்லாம் பாத்தீங்கன்னா சார் 2031 சாருங்கிறான். அதான் சார் குறிக்கோள்ங்கிறான். அங்கதான் சார் நான் பிளானு. நான் இன்னைக்கு எடுத்து நீ 3 ஓட்டு வாங்குறத பார்க்காத, அங்க பார். சோ நண்பர்களா, நமக்கு எப்படி இருக்கணும், என்னைக்குமே முடியலைன்னா கூட அதை நான் கோலா வச்சுக்கணும். டெய்லியும் குரோத் ஆகணும், மாசம் குரோத் ஆகிறோமான்னு பாருங்க. ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுங்க சார். இன்னொரு 5 வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பேன் சார். இன்னைக்கு எங்கிட்ட ஒண்ணும் இல்லை சார், எனக்கு தெரியும். எல்லாரும் சிரிப்பீங்க நான் சொல்றதை பார்த்தா. உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, தலைவரே சிரிச்சாலும் சிரிப்பார். அண்ணா நான் கண்டிப்பா டிஓடி பண்ணுவேனா சொல்லுங்க. முதல்ல சொல்லணும், சொன்னா தான் அந்த லைன்ல நிக்கிறேன், ஓட்டு போடுறதுக்கு வந்து நிக்கணும். ஒரு பெரிய அரசியல் கட்சிக்காரங்க கூட மோதறதுக்கு உங்களுக்கு திறமை இருக்குதாங்கிறது எப்ப முடிவு பண்ணும்? நீங்க வந்து நின்னீங்கன்னா முடிவாகும். போலாம், ஜெயிக்கலாம், எவ்ரிடே குரோ ஆகும். லாங் டேர்ம் கோல் வச்சுட்டு
ஒர்க் பண்ணீங்கன்னா அவருடைய கேரக்டர் அதுதான் லாங் டேர்ம் கோல் வச்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்க, ஜெயிக்கலாம். அடுத்தது கேரக்டர் நம்பர் ஃபர்ஸ்ட். இதுதான் சார் முதல்ல கத்துக்கணும். நீங்க எது பண்றீங்களோ இல்லையோ இதைய அரசியல்வாதி கிட்ட இருந்து கத்துக்கணும். என்னன்னா பி ஃபர்ஸ்ட். பி ஃபர்ஸ்ட்னா அப்பியர் எவ்ரிவேர். எங்க வேணாலும் இருப்பான் சார். எல்லா இடத்துக்கும் போகணும். இல்ல சார் அங்கெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன், பிடிக்காது, அவன் சரியில்லை, எனக்கு அது எனக்கு ஒத்து வருதோ ஒத்து இல்லையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா வீட்டுக்கும் போகணும், எல்லா இடத்துக்கூடையும் பேசணும். நமக்கு எதிர்ப்பாளரோ சொந்தக்காரனோ அல்லது விருப்பம் இல்லாதவனோ யாருமே இல்லை சார். அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் ஓரமா வச்சு போட்டு போங்க. எல்லா இடத்துக்கு போய் வாழ்த்து சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசுங்க. அப்படி பேசுனாலேயே பழகுனாலேயே நிறைய பிசினஸ் வரும். அரசியல்வாதி அதான் சார் பாப்பா, எதையுமே கண்டுக்க மாட்டான் சார், போயிடுவான். பத்திரிக்கை வைக்கலினா கூட சில வீட்டுகளுக்கு போவான். அதுக்கு பேர் அவமானம் இல்ல, தட் இஸ் அ கம்யூனிகேஷன். அந்த நெருக்கத்தை காமிக்கிறான், அவனை அட்ராக்ட் பண்றான். அப்ப அப்பியர் எவ்ரிவேர். இதுதான் அரசியல்வாதி கிட்ட இருந்து கத்துக்கிற சூப்பர் டாப்பான வேலை. பி ஏ ஃபர்ஸ்ட் அட்டெண்டி. முதல் ஆளா அங்க போகணும் சார். ஒரு விசேஷமா 1 மணி நேரம் முன்னால போங்க. அந்த வீட்டுல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, போய் கேளுங்க. சார் நான் ஏதாவது பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா, கேளுங்க. தாராளமா இருக்கல. ஃபர்ஸ்ட் அட்டெண்டி. எங்க விட்டாலும் பின்னால போகணும். சாயந்தரம் தான் போவோம் சார், நாங்கெல்லாம் போகவே மாட்டோம் சார், அதெல்லாம் சொந்தக்காரங்களை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம் சார். எல்லா வீட்டுக்கும் போங்க. போன் பண்ணி கொடுத்துட்டு அப்போ போகணும். எல்லா விசேஷத்துக்கும் போகணும். லோக்கல் பிசினஸ் போகணும். அப்போ நண்பர்களே, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நீங்க தொழில் பண்றதுங்கிற சொல்லுங்க. அரசியல்வாதி எப்பவுமே அவருடைய அடையாளத்தையும் அவருடைய தலைவரையும் ஒரு நாளைக்கு 1000 தடவையா சொல்லுவேன் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் அவர்கிட்ட இருந்து. பி எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். நீங்க எல்ஐசி ஏஜென்ட்னு சொல்லணும். எந்த அரசியல்வாதியாவது சைலண்டா இருந்திருக்காரா? துண்டு போட்டிருக்கான், கார்ல கொடி கட்டி இருக்கிறான், பாக்கெட்ல பெருசா வச்சிருக்கான், மோதிர இத்தச்சோடு போட்டிருக்கான். எதுக்கு? எக்ஸ்பிரஸ். அவன் சொல்றான் சார், அவனை எல்லா இடத்துக்கும் போறான், எங்க வேணும் இருக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 பேர்த்துக்கிட்டையாவது அவன் வாயை திறந்து சொல்லுவா. இல்லைன்னு இவனை பார்த்தோன்னா தெரியும். அந்த வெள்ளை சட்டையில அந்த படம் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். பேனாவில படம் இருக்கும், ஒட்டி இருக்கான். நாம என்னைக்காச்சும் நம்ம பேட்ச் ஒட்டி இருக்குமா? ஐடி கார்டு தெரியுற மாதிரி வச்சிருக்கிறோமா? கார்ல ஒட்டி இருக்கிறோமா? எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். இதுதான் மெயின். அரசியல்வாதி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம். பி ஃபர்ஸ்ட். எங்க வேணாலும் இருங்க, உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கங்க. இதுதான் அரசியல்வாதி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய 5 குணங்கள். உங்களுக்காக ஒரே ஒரு போனஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, போனஸ் பாயிண்ட். தோல்வி என தெரிஞ்சு முயற்சி பண்ணணும் சார். அதான் நான் சொன்னேன் சார். 6 லட்சம் ஓட்டு இருக்கு. மிகப்பெரிய ஜெயிண்ட் 3 பேர் இருக்கிறான். கண்டிப்பா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டம் எடுத்துட்டு போயிருவான். எனக்கு யாருன்னே தெரியாது, என்ற நகர்லயே யாருன்னு தெரியாது, நான் நிக்கிறேன். பாத்தீங்களா? தோல்வின்னு செஞ்சாலும் முயற்சி பண்ணணும். அதுதான் இன்சூரன்ஸ் பிசினஸ். கேட்டா கிடைக்காது. 1 கோடி ரூபாய் பிரீமியம் கேட்பீங்க, கொடுக்க மாட்டான், தெரியும், கேளுங்க. இத மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஈஸி. யூஸ் 100% சோசியல் மீடியா. இன்னைக்கு நிறைய வளர்ந்துட்டு இருக்குது. நிறைய கட்சிகள் ஐடி விங்க மட்டுமே வச்சு பொழப்பு நடத்துறாங்க. அதை வச்சே ஜெயிச்சு காமிக்கிறான். உங்களுக்கு தெரியாது. மக்களுடைய நெரேட்டிவை மாத்தி அதை வச்சே ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ யூஸ் 100% சோசியல் மீடியா. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லையா, தயவு செஞ்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல எப்பவுமே இருக்கணும். உங்களுடைய ஆக்டிவிட்டிகளை ஃபேஸ்புக்ல பதிவு பண்ணிட்டே இருங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்களா, பதிவு பண்ணுங்க. குடும்பத்தோட ஃபேமிலி போற பதிவு பண்ணலாம் சார். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, இது எதுக்கு சார் போடணும்? இல்லை, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். என்ன ஒரு சின்ன அவார்டு கொடுக்குறாங்க, எல்லா புக்லையும் போடுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. பெருமையெல்லாம் கிடையாது சார். அரசியல்வாதி கொண்டு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கொண்டு, நம்மளை பத்தி 4 பேர் பேசிட்டே இருக்கணும். நல்லதா பேசிட்டே இருக்கணும். எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. பாருங்க, இளங்கோ எங்கேயோ போயிருக்காருங்க, நிறைய பேர் கேட்பாங்க. அடுத்த போகும்போது, இளங்கோ நீங்க அன்னைக்கு ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் போயிருந்தீங்களா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அவார்டு கொடுத்துருக்காங்களாமா. என்னவா ஒண்ணு பண்ணுங்க சார். நீங்களே பண்ணலாம். உங்க தலைவர்கிட்ட போங்க, தலைவர்கிட்ட ஒரு துண்டு வாங்கி கொடுங்க. அவரே போத்துவார், அவரே கொடுப்பார். எங்க யூனிட்ல ஒரு மிகச்சிறந்த முகவராக என்னை இன்று கௌரவம் செய்தார்கள், போடுங்க. ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. 5000 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் பூரா வந்துருவான். அப்படின்னு ஒரு பிக்சரை 5000 பேர் பாக்குறான் சார், இலவசமா. கண்டிப்பா 5000 பேர்த்துல 4 பேர் உங்களை மார்க் பண்ணிக்குவான். இதுதான் அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டருடைய போனஸ் பாயிண்ட். நண்பர்களே, நாம இன்னைக்கு நிறைய அந்த ஒரு வெற்றி பெற்ற அந்த அரசியல்வாதிகள் இருந்து டாப் 10 கேரக்டர் நாம எடுத்துக்கிறோம். இதை தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணீங்கன்னா நாமளும் லட்சத்துல சம்பாதிக்கலாம், கோடிகள்ல சம்பாதிக்கலாம். நன்றி நண்பர்களே. இதுல